வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிதுன ராசிக்கான இந்த சனிப்பெயர்ச்சி பலனை பார்ப்போம். பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றார், கர்மஸ்தானத்திற்கு வர்றார். இந்த பொதுவாக அந்த கர்மம்னாலே ஒரு பயம் இருக்கும், சரிங்களா? இன்னும் பயப்பட தேவையில்லை. நாம் செய்கின்ற ஒரு நற்காரியங்கள் அல்லது கோவில் சம்பந்தமான ஒரு கர்ம காரியங்களை செய்வோம், அதுவும் ஒரு கர்ம காரியம்தான். எனவே சற்று எச்சரிக்கையோடு இருங்க. மேலும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நின்ற சனி பகவான் மாசி மாதத்திற்கு பிறகு முதல் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்கள் ராசிக்கு 10இல் அமரும் சனி தன் 3ஆம் பார்வையால் 12ஆம் இடமான அயன சயன விரய ஸ்தானத்தை, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் தாய் ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக 7ஆம் இடமான கடத்திர ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் அமரப்போவதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். மனதில் நினைத்திருந்த காரியங்கள் நிறைவேறும் சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு குதூகலம் ஏற்படும் சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மூலமாக சுமூகமாக நடந்தாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபதை சற்று தவிர்க்கவும் என சொல்கிறேன். மேலும் மனதில் இருந்த சஞ்சலங்களும் விரக்தியும் நீங்கும் சொல்லலாம். இதுவரை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிதாக வீடு மனை வாங்க முடியும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் சற்று தீரும் சொல்லலாம். நீங்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும். சமுதாயத்தில் புதிய அந்தஸ்தை பெற முடியும் வரப்போகின்ற இந்த பயிற்சினால். குடும்பத்தில் வருமானம் உயர சற்று தொடங்கும். வெளியில் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் சொல்கிறேன். ஏன்னா சில நேரத்தில் நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு நம்மளே கூட சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி நடக்கும். கூடுமான வரைக்கும் எல்லோரையும் சற்று அனுசரிச்சே போங்க, அது என்னோடய கருத்து. பல நல்ல செயல்களால், உங்களது பல நல்ல செயல்களால் அனைவரது பாராட்டும் கிடைக்கும். இந்த இழந்த பொருள் செல்வாக்கை மீண்டும் பெற முடியும் உங்களால். குடும்ப பெரியோர்களின் ஆசையும் தெய்வ தரிசனமும் கிடைக்கும். தேக ஆரோக்கியமும் சிறப்பான முறையில் இருக்கும். நண்பர்களுடன் இருந்த ஒரு மனஸ்தாபம் நீங்கும். உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான சமயத்தில் கிடைத்தே தீரும் என சொல்லலாம். மற்றவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். உங்கள் செயல்களில் சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவது உறுதி. எதிர்பார்த்த வருமானம் கிடைத்தாலும் அதற்காக அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தில் அதிகமாக உழைக்க வேண்டிய தருணம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. இப்போது அன்புக்கும் உங்களை பாராட்டி தான் பேசுவாங்க குடும்பத்தை. ஆஹா, என் பையன் அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இப்போ எப்படியோ இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு புகழ்ச்சி அடைஞ்சு உங்களை பேசுவாங்க. மேலும் மன அமைதி தரும். மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். யாருக்கும் கடனும் கொடுக்க வேண்டாம். பெற்றோர்களை அனுசரித்து அவர்களின் நலனின் அக்கறையும் கொள்ளவும். எதிலும் சிந்தித்து உங்கள் செயல்களை திறம்பட செய்து முடிக்க சொல்கிறேன். மேலும் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டால் அதை உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன ஏதுன்னு. மேலும் உத்தியோகத்தில் புது தெம்பும்
உற்சாகமும் பிறக்கும். உத்தியோகத்தில் அனைத்து வேலைகளும் திருப்திகரமாக செய்ய முடியும். உத்தியோகத்தில் வருமானம் சற்று கணிசமாக உயரும் சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். சக ஊழியர்களை அனுசரித்து போகவும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செய்தொழில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். குறிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்கு ஒரு எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழி செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை அம்மனை கும்பிட்றது ரொம்ப நல்லது. இதை மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்ததாக கடகராசி என்பவர்களை பார்ப்போம்.